அப்படி பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு வில்லன் பாருங்க, நமக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கும். ஒரு குழந்தை உள்ளத்துக்கு உள்ள இப்படி ஒரு வில்லத்தனமா அப்படின்னு தெரியும். அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் சொல்லாமல் விட்டுருக்கேன். அந்த கேரக்டர் ஹீரோ மாதிரியே இருக்கும். அவன் வர்ற நேரம்லாம் த்ரில்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் காமெடியாகவும் இருக்கும். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இப்போது நான் பார்க்க போவது டியூட் படத்தின் திரை விமர்சனம். டியூட் படத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோகிணி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பொம்மி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சாய் அபயங்கர் இந்த படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கீர்த்தீஸ்வரன். முதல்ல சொல்லிட்டேன், படம் முழுக்க முழுக்க காமெடி. காதலிக்க நேரமில்லை சிறிதருக்கு புகழ் கொடுத்தது. கீர்த்திவாசனுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் டியூடு புகழ் கொடுத்துருக்கிறது. லைட் காமெடி, ஆனால் படம் சீரியஸாக போயிட்டுருக்கு. எல்லாருமே ஃப்ராங்க் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மைங்கிறது படம் பார்க்குறவங்களுக்கு புரியும். பிரதீப் ரங்கநாதன் அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் சரத்குமாரோடைய சகோதரி ரோகிணியோட மகன். ரொம்ப ஜாலியான ஆள். அமைச்சரோட மகள் மமிதா பைஜு. ரெண்டு பேரும் மாமே மக, அத்தை மகன், அந்த மாதிரி ரெண்டு பேரும் நண்பர்களாகவே பழகிட்டு இருப்பாங்க. ஓப்பனிங்கில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே ஜாக்கி சான் படத்தில் ஓப்பனிங் சீன் பார்த்தா தான் படம் கொஞ்சம் புரியும். அதுமாதிரி இந்த படத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும். ரொம்ப சோகமாக போய் பிரதீப் ரங்கநாதன் நிற்பார். நின்று சாரி பிரதர், இன்னும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவார். ஏண்டி என்னை ரிஜெக்ட் பண்ண, ஏன் வேண்டான்னு சொன்னேன் பார். அதாவது மணப்பொண்ணு இவர் லவ் பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்தா தற்செயலாக அப்படியே தாலியை பிடுங்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஒரே ஃபைட்டு. ஒரு காமெடி டைப்பான ஆள். தன்னுடைய கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் பிரதீப் ரங்கநாதன். அதில் ஒரு அருமையான ஃபைட்டு. பிரதீப் ரங்கநாதன் சும்மா சொல்லக்கூடாது. ஆள் நாகேஷ் மாதிரியும் தனுஷ் மாதிரி இருந்தாலும் சண்டையிலையும் பூந்து விளையாடுறாரு. அந்த அடுக்கி வைக்கப்பட்ட நாற்காலிகளில் டக்கு டக்கு டக்குன்னு ஏறி மேலே ஏறுறதெல்லாம் டூப் போடாமல் செஞ்சுருக்காரு. நல்லா ஃபைட் பண்ணுறாரு. நல்ல முகபாவனையில் வெளிப்படுத்தியிருக்கார் பிரதீப் ரங்கநாதன். அதுவும் ஏண்டா உனக்கு ரெண்டு அப்பா அப்படின்னு சொல்லும்போதும் சரி, அந்த அந்த பிரசவத்துக்கு எப்பவுமே இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கணவன் போய் தைரியம் சொல்லுங்க உங்கள் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி உள்ளே அனுப்புவாங்க. அப்போ சொல்லுவார், எனக்குலாம் இந்த சான்ஸே கிடைக்கலையேன்னு சரத்குமார் வழியும் போது உள்ளே அப்படியே தள்ளி போவார். அப்புறம் அப்படியே வெளியே பார்த்தா ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பான். அவன் யாருன்னு படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சொன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் அடிபட்டு போகும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹேட்ரிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொடர்ந்து வெற்றிப்பட நாயகனாக திகழ்கிறார் பிரதீப் ரங்கநாதன். ஆளு நோஞ்சாம இருந்தாலும் நடிப்பு சூப்பர். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, அந்த கண்ணை விழிச்சு பார்த்தா அப்படியே கண்ணு வெளியே வந்துடுமா இருக்கு. கோபத்தில் பார்க்குறாரு, சீரியஸாக பார்க்குறாரு. ஆனால் அவர் சீரியஸாக இருக்கார், நாம் சிரிக்கிறோம். அப்படி ஒரு டைப்பு. ஆனால் கதை வித்தியாசமான கதைங்க. இது வரைக்கும் இந்த ஸ்டேஜுக்கு யாரும் கதை எழுதுனது இல்லை. ஒரு கதைன்னு பார்த்தா அதை நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுங்க. தியேட்டரை போய் பார்த்தா தெரியும். அந்த அளவு படத்தில் ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் வெற்றிப்பட ஹீரோவாக இருக்கார். ஒரு காலகட்டத்தில் ராமராஜன், பாக்யராஜ், அப்புறம் ராஜ்கரன்லாம் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பாக்யராஜும் நாகேஷும் கலந்த ஒரு நல்ல உருவம் பிரதீப் ரங்கநாதன். பின்னி பெடல் எடுத்துருக்காரு. மமிதா பைஜு சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. முதல் படம் இது. ஏற்கனவே ஒரு மலையாளத்தில் நடிச்சிருக்காரு. அருமையான நடிப்பு. ரொம்ப உச்சக்கட்ட நடிப்பு. எப்படின்னா
ஏண்டி அவன் இப்படி வதைக்கிற? அவன் பாரு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள எவ்வளவு உன்னை லவ் பண்ணியிருப்பான் தெரியுமா அப்படிங்கும்போது ஒரு அழுக மம்தா பஜ்ஜு. அப்படியே உருகி இருக்காரு மம்தா பஜ்ஜு. அதே மாதிரி ஃப்ராங்க்னு சொல்கிற இடத்துலலாம் நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், படத்தில் ஒரு முதிர்ச்சியில் தெரியுது. சரத்குமார் இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதே இல்லை. பயங்கர காமெடி, குழந்தைத்தனமாக இருக்கார் நம்ம சரத்குமார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகராகவே அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு வில்லன் ஆவார் பாருங்க, நமக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு குழந்தை உள்ளத்துக்கு உள்ள இப்படி ஒரு வில்லத்தனமா அப்படின்னு தெரியும். படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் டீட்டெயிலாக சொல்லலை, மேலோட்டமாக சொல்றீங்க. சரத்குமார் இந்த படத்தில் வேற ஒரு சரத்குமார் நமக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. ரோகிணிக்கு சரத்குமாரை பற்றி ரகசியம் தெரியும். அதனால் சரத்குமார்கிட்ட பேசாமே இருப்பாங்க. ஆனால் மருமகன் அல்லவ யார், மமிதா பஜ்ஜு. அதனால் திருமணத்தை சம்மதிப்பாங்க. ரோகிணியும் குறிப்பிடத்தக்க நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சில நடிகர்கள் படத்தை பார்க்கும்போது ஏன் ஒரே கதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு எரிச்சல் வரும். இந்த ஆக்ஷன் படம், பொழுதுபோக்கு படம் பூரா அப்படி தான் ஒரு மாயையை உருவாக்கியிருக்கு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதனை பாராட்டணும். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தினுடைய கதையை உள்வாங்கிட்டு நடிச்சிருக்காரு. வேற எந்த ஹீரோவும் இந்த மாதிரி நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு விவகாரமான கதைன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். படம் பிரமாதமாக இருக்குது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. பிரதீப் ரங்கநாதன் அட்டகாசமாக நடிச்சிருக்கார், அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் கதையை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கில்லாடியாக இருக்காரு. ஏன்னா கதை 50%, அவருடைய நடிப்பு 50%ன்னு பிரதீப் ரங்கநாதன் ரேஷியோ போட்டு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம், கலகலன்னு இருக்கு. டிராவிட்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பல்ல காமிக்கிறாரு. வந்து போகிறாரு, கொஞ்சம் கிச்சு கிச்சு மூட்டுறாரு. சிரிப்பு மூட்டுறாருன்னு சொல்ல மாட்டேன், கிச்சு கிச்சு மூட்டுறாரு. ஆங்காங்கே படத்தில் சில வசனம் போது நம்ம சிரிக்கிறோம். அந்த மாதிரி சிரிப்பு தூவல் அங்கங்கே இருக்குது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பொம்மி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், பளிச்சென்ற ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். எந்த இடத்துலையும் இருட்டே இல்லை, அழகாக பண்ணியிருக்காரு. நமக்கு கண்ணுக்கு வண்ண கோலங்களாக தெரிகிறது பொம்மியோட ஒளிப்பதிவு. சாய் அபயங்கர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. முதல் படத்திலே மனுஷன் மியூசிக்கு இளையராஜா மாதிரி தெரியுது, இந்த பக்கம் எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரி தெரியுது. 5 பாடல்கள், பிரமாதமான பாடல்கள், திரும்ப திரும்ப கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு இனிமையான பாடல்கள். சாய் அபயங்கர் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு முதுகெலும்பாக திகழ்கிறார்னு சொல்ல வேண்டும். அடுத்த அனிருத்து சாய் அபயங்கர் தான், சந்தேகமே வேண்டாம். ஏன்னா கையில் நிறைய திறமை வச்சிருக்காரு, இசை மெட்டுக்களை குவியலாக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர்ற படங்களை சாய் அபயங்கர் அனிருத்தாகவும் எம்எஸ் விஸ்வநாதனாகவும் நமக்கு தெரிவார். கீர்த்தீஸ்வரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இவர் படம் வந்து தயாரிப்பாளர் தெலுங்காரர். ஆனால் இவர் தெலுங்காரனா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இவரும் கொஞ்சம் நல்ல, அதாவது பிரதீப் ரங்கநாதனுக்கு பொருத்தமான ஒரு கதையை கொண்டு வந்திருக்காரு. எந்த இடத்துலையும் போராட்டிக்கலைங்க, விறு பரபரன்னு போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸில் நம்மளை அப்படியே உருக வச்சிடுறாங்க. இந்த படம், இந்த கதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் விவகாரமான கதை. விவகாரம்னா உங்களுக்கு புரியும். அந்த விவகாரத்தை நான் வெளியே சொல்லிட்டோம்னு வச்சுங்க, அது டேரக்டரே ஃபீல் பண்ணுவார். அதனால் நீங்கள் கதை, நீங்கள் படம் பார்க்க போகும்போது கதை சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் அந்த படம் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே காதல், திருமணம் இந்த 2 பற்றிய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு கனத்த இதயத்தோடு வர்றோம். 2வது முறை கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் திரும்ப பார்க்குறது, திரும்ப இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல படம். தீபாவளிக்கு வந்த படங்களில் கலகலப்பான படம் டியூடு. தியேட்டரில் போய் பாருங்கள், நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். விஜய் படத்தில் நடித்த குண்டு வில்லன் ஒருத்தர் நடித்து வர்றாரு. அவர் வர்ற நேரம்லாம் காமெடியாக இருக்குது. சரத்குமாரோட இன்ட்ரடக்ஷனும் பிரமாதமாக இருக்கும். அவர் யாரோ பெரிய தாதான்னு சொல்லுவாங்க. அவர் அந்த கேஜிஎஃப்பில் சரத்குமார் தான் எனக்கு வந்து குரு அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு சஸ்பென்ஸு. அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் சொல்லாமல் விட்டுருக்கேன்.
அந்த கேரக்டர் ஹீரோ மாதிரியே இருக்கும். அவன் வர்ற நேரம்லாம் த்ரில்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் காமெடியாகவும் இருக்கும். அவனும் காமெடி பண்ணுறான். ஏன்னா இந்த படத்தில் அந்த கேரக்டர் யார், இந்த கதை என்னன்னு சொன்னோம்னா இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கதை ரொம்ப விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போகுது. இன்டர்வல் பிளாக்கில் எந்திரிச்சு வரும்போது அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வர முடியும். அப்படி ஒரு இன்டர்வல் பிளாக்கு, அதிர்ச்சி தரும் பிளாக்கு. படம் டியூடு. கலகலப்போ கலகலப்பு, சிரிப்போ சிரிப்பு, விவகாரமான படம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.